வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 4K டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். 4K டிஸ்பிளேனா என்ன? நிறைய பேர் 4K டிவி வாங்கிட்டு இருக்கான். எல்லாருமே கதைக்கிறது வந்து 4K கேமரா, என்ன எடுத்துக்கிட்டாலும் 4K யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும் 4Kல தான் வேணுங்கிறான். இந்த 4K அப்படின்னா என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாது. ரெசல்யூஷன் மட்டும் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த 4Kங்கிறது எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு, 4K வந்து எப்படி ரெவல்யூஷனைஸ் ஆனிச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா முதல்ல டிவி கண்டுபிடிக்கப்பட்டது நேரத்தில், அதாவது வே பிஃபோர் இன் 90s டிவி வந்து ஒரு நார்மல் டிவி வந்து என்னென்னா ரொம்ப பெரிய டிவியெல்லாம் இருக்குதுங்க, ரொம்ப சின்ன டிவி தான் இருந்துச்சு. சின்ன டிவியில் வந்து ரொம்ப பிக்சல்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 144 பிக்சல்ஸில் தான் ஒரு ரெசல்யூஷன், ஒரு டிவியோட ரெசல்யூஷனோ ஒரு இமேஜோட ரெசல்யூஷனோ டிபெண்ட் ஆகியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பிக்சல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எலிமெண்ட் சின்னதாக இருக்கும். அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஒரு டிவியில் வந்து ஒரு ரெசல்யூஷன் நமக்கு கிளியரான குவாலிட்டியான ஒரு ரெசல்யூஷன் கொடுக்கும். இப்போது 1044 பிக்சல்ஸ் இருந்துச்சுன்னா 1044 பிக்சல்ஸில் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரெசல்யூஷன் தான் கிடைக்கும். பட் ஒரு சின்ன டிவி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா பட் அதில் வந்து ஒரு நல்ல ரெசல்யூஷன் இருக்கும். அதனால தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கேம் பாய் ஆகட்டும், ப்ளே ஸ்டேஷன் ஆகட்டும், நாங்கள் முன்ன காலத்தில் விளையாடும்போது அது ரொம்ப கம்மி ரெசல்யூஷனில் இருந்தாலும் அது நமக்கு விளங்கிக்கிறது இல்லை. ஏன்னா அதோட டிவி சைஸ் ஆர் கேம் பாயோட சைஸ் ஆர் அதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த சின்னதுக்கு ஏற்ற மாதிரி 1044 பிக்சலில் வந்து ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் முன்ன காலத்தில் 90ஸ்லாம் நீங்கள் டிவி வாங்கினீங்கன்னா பெரிய டிவியெல்லாம் கிடைக்காது, ரொம்ப சின்ன டிவி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது டிவி சைஸ் அப்படியே வச்சுருக்க இயலுமா, அது அப்படியே அப்டேட் ஆகும். பெரிய டிவிஸ் கண்டுபிடிக்க போனாங்க. பெரிய டிவிஸ் கண்டுபிடிக்க போகும்போது டிவி பெருசாக இருந்துச்சுனாலும் அதே பிக்சல் சைஸில் இருந்துச்சுன்னா குவாலிட்டி, அந்த இமேஜ் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா புளியாக தான் இருக்கும், சின்னதாக பிக்சல்ஸ். ஸோ நிறைய பிக்சல்ஸ் இருந்தால் நிறைய குவாலிட்டி கொடுக்கும். ஸோ கம்மி பிக்சல்ஸ் வந்து என்ன பெருசாக எடுத்து காட்ட தொடங்கிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா குவாலிட்டி வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நார்மல் ஒரு சின்ன இமேஜ் ஒன்று எடுத்து அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா இப்போ இதான் இருக்குது இந்த நார்மல் இமேஜ். இந்த இமேஜ் ஜூம் பண்ணோன்னா என்ன நடக்குது, பிக்சல்ஸ் அப்படியே கூடி ட்ராக் ஆகி லக் ஆகி காட்டுது. இப்படி பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ என்ன நினச்சுன்னா இதில் பிக்சல்ஸ் ரேட்டை கூட்டினா இதில் குவாலிட்டி ரொம்ப அதிகமாகும். பிக்சல்ஸை கூட்ட தொடங்கினாங்க. ஸோ 1044 240 பிக்சல்ஸ், அதுக்கப்புறம் 720 பிக்சல்ஸ், அதுக்கப்புறம் 1080 பிக்சல்ஸ் வரைக்கும் பிக்சல்ஸ் கூடுனுச்சு. ஸோ அதில் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பெரிய டிஸ்பிளேலலாம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ 32 inches வரைக்கும் 1080 பிக்சல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். 1080 பிக்சல்ஸ் வந்து 32 inches பார்க்கும்போது இப்போ நிறைய பேருக்கு வந்து பெரிய டிவி கேட்குது, கிட்டத்தட்ட 54 inch கேட்குறாங்க. ஸோ அதை விட பெரிய டிவி கேட்குறாங்க. ஸோ அந்த டைம் அப்படி அது இன்க்ரீஸ் ஆகும் போது நிறைய பிக்சல்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு டெலிவிஷன், அந்த மாதிரி ஒரு மானிட்டர், அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே டிவைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி ஒரு பிக்சல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பிக்சல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 1080க்கு அப்புறம் 2016 நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2K ஒன்று ரிலீஸ் ஆனிச்சுங்க. 2Kனா 2K = 2000 பிக்சல்ஸ், அவ்வளோதான். ஸோ 2K ரிலீஸ் பண்ணாங்க. 2K வந்து பெரிய ஃபேமஸ் எல்லாம் இருக்குல்லங்க, இதில் டபுளாக இருந்துச்சு. ஒரு சில டிஸ்பிளேஸ் வந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதோடையே சேர்ந்து 4K வந்துருச்சுங்க. ஸோ இந்த 4K எடுத்துக்கிட்டோம்னா 4Kல வந்து கிட்டத்தட்ட 4000 பிக்சல்ஸ் இருக்கும். அதுதான் சுருக்கி 4K அப்படின்னு கூப்பிடுறோம். இந்த 4000 பிக்சல்ஸ் இருக்கனால என்ன நடக்கும்னா இதில் குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எல்லா பெரிய டிவிலெலாம் பார்க்குறதுக்கு கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இந்த 4K டிஸ்பிளே. ஸோ இந்த 4K மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய பேருக்கு வந்து 8Kயும் என்ன அப்படிங்கிறது தெரியுது. இப்போ 4K கேமராஸ் எல்லாம் ஃபோன்லேயே வந்துருச்சு, 4K டிஸ்பிளேஸ் எல்லாம் ஃபோன்லேயே வந்துருச்சு. அவ்வளோ 4K பிக்சல்ஸோட ஒரு சின்ன ஃபோனில் 4K பிக்சல்ஸ் இருந்துச்சுன்னா அதோட குவாலிட்டி எவ்வளோ பெருசாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய DSLR செம்மையாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோவை சின்னதாக சுருக்குன்னா அதோட குவாலிட்டி இன்னும் அதிகமாகும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை, 4K மட்டும் இல்லாமல் இப்போ 8Kயும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆமாங்க, 8K ரிலீஸ் ஆகிருக்கு. 8K நிறைய பேருக்கு தெரியும், நிறைய ப்ராடக்ட்ஸும் ரிலீஸ் ஆகிருக்கு, டிவிஸும் நிறைய ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ 8K வந்து 4Kயோட டபுளாக இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்கள், அதோட ரெசல்யூஷன், அதோட பிக்சல்ஸ், அதோட ஹோல் குவாலிட்டி எப்படி இருக்கும்ட்டு. 8Kயோட நிறுத்துமா அப்படின்னு கேட்டால் நம்ம டெக்னாலஜி கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் நம்ம டெக்னாலஜி க்ரோ ஆகிட்டே இருக்கனால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இல்லை. இப்போயே நிறைய ரிசர்ச்லாம் நடந்து நிறைய பேர் 16K டிஸ்பிளேஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ 16K டிஸ்பிளேஸ் வரும், அப்புறம் போக 32K டிஸ்பிளேஸ் வரும். ஸோ அந்த டைம்லாம் பிக்சல்ஸ் எப்படி இருக்கும், ரெசல்யூஷன் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே சொல்ல தெரியாதுங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. திஸ் இஸ் யுவர் டெக் மைதான்.